ஒரு மனிதன் தற்செயலாக ஒரு இசைப்பெட்டியை கண்டுபிடித்தான். அதை திறந்த பிறகு உள்ளே ஒரு கற்பனை உலகத்தை கண்டான். இந்த உலகில் மக்கள் போரில் ஈடுபட்டிருந்தனர். வில்லன் தனக்கு சாதகமாக செயல்பட தொடங்கியிருந்தான். அவன் அந்த மனிதனின் குரலை கேட்டான். ஆனால் அவனால் அந்த மனிதனை பார்க்க முடியவில்லை. அதனால் அவன் தனது மாயக்கண்ணை செயல்படுத்தினான். அந்த மனிதனின் பிரம்மாண்டமான உருவத்தை கண்டதும் அவன் அதிர்ச்சியடைந்தான். அவனை தாக்கும் போது அந்த மனிதனை குறை கூறத் தொடங்கினான். அந்த மனிதன் வெறுமனே தன் விரலை உரிந்து கொண்டு வில்லனை நூற்றுக்கணக்கான மீட்டர் தூரம் பறக்க அனுப்பினான். அது எவ்வளவு யதார்த்தமானது என்று வியந்ததால் அது வெறும் விளையாட்டு என்று அந்த மனிதன் நினைத்தான். பேரரசி அவன் முன் மண்டியிட்டாள். அவள் அந்த மனிதனை ஒரு கடவுளாக கருதி அவனுக்கு சில பரிசுகளை வழங்கினாள். அந்த மனிதன் ஜின்செங் வேர்களில் ஒன்றை சாப்பிட்டான். உடனடியாக அவன் உடலில் ஒரு ஆற்றல் எழுச்சியை உணர்ந்தான். பின்னர் அவன் ஒரு லேசான குத்தினால் மோதிரங்களில் ஒன்றை அணிந்து ஒரு சுவரை உடைத்தான். அவன்தான் வலிமையானவனாகிவிட்டதை மனிதன் உணர்ந்தபோது ஒரு கும்பல் குத்துச்சண்டை போட்டான். ஒரு பெண்ணை விட தங்கள் முதலாளியுடன் போட்டியிட வேண்டாம் என்று அந்த மனிதனை எச்சரித்து ஒரு சங்கிலியை எடுத்து அதை போட்டுக்கொண்டு நகரத்தை விட்டு வெளியேறச் சொன்னான். அந்த மனிதன் கோபமாக மறுத்து அவர்களை வாயை மூடிக்கொள்ள சொன்னான். குண்டர்கள் அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடிவு செய்தனர். அந்த மனிதன் தனது சக்தியை திரட்டி ஒரு டிராகனை ஏவி அவர்கள் அனைவரையும் தரையில் வீழ்த்தினான்.